ஹலோ பசங்களா, என் பேர் சக்தி. நான் இன்னைக்கு இக்னைட்லேருந்து உங்களுக்கு கரண்ட் எலக்ட்ரிசிட்டி நடத்த போகிறேன். இன்னைக்கு இது 6th வீடியோ. இதான் இந்த கரண்ட் எலக்ட்ரிசிட்டி சீரீஸோட லாஸ்ட் வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம வந்து டெர்மினல் வோல்டேஜ், அது வந்து செல்ஸ் ரிலேட்டட். ஸோ அந்த டெர்மினல் வோல்டேஜ், அதுக்கப்புறம் கேல்வனோமீட்டர், அம்மீட்டர், வோல்ட் மீட்டர் இதை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். இந்த கடைசியான கேல்வனோமீட்டர், அம்மீட்டர், வோல்ட் மீட்டர் இந்த வருஷத்து சிலபஸ் உங்களுக்கு கொடுக்கல. அதனால் நான் உங்களுக்கு வந்து ஃபார்முலாஸ் மட்டும் நான் எதெல்லாம் தேவையோ அதெல்லாம் கொடுத்துறேன். ஸோ ஃபஸ்ட்டு டெர்மினல் வோல்டேஜ்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். இப்போது நம்ம ஒரு செல் எடுத்துக்கிறோம், ஒரு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸோட. ஸோ இந்த ரெண்டு டெர்மினலுக்கு நடுவில் என்ன பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸோ இந்த ரெண்டு டெர்மினலுக்கும், அதுதான் வந்து நம்ம இந்த டெர்மினல் வோல்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இந்த பாக்ஸுக்கு வெளியில் இருக்க ரெண்டு பாயிண்ட்லேயும் என்ன பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸோ அதுதான் வந்து நம்ம டெர்மினல் வோல்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ வந்து நாலு கேஸ் நம்ம இதில் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஓப்பன் சர்க்கியூட். ஓப்பன் சர்க்கியூட்க்கு வந்து இப்போ வந்து ஒரு நான் செல் வரைஞ்சிக்கிறேன். ஓகே, ஸோ இது வந்து பாயிண்ட் ஏ, இது வந்து பாயிண்ட் பி. ஸோ கரண்ட் வந்து இதில் இல்லை, ஏன்னா இந்த சர்க்கியூட்டே வந்து ஒரு ஓப்பன் சர்க்கியூட். ஸோ கரண்ட் வந்து 0. ஸோ இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆர். ஸோ இப்போ வந்து விஏ மைனஸ் இ ப்ளஸ் ஐ நாட் வந்து 0 இல்லையா. ஸோ ஐ நாட் டைம்ஸ் ஆர் ப்ளஸ் ஐ நாட் டைம்ஸ் ஆர் இஸ் ஈக்குவல் டு விவி. கரெக்டா? இது வந்து நம்ம வோல்டேஜ் ரூல் அப்ளை பண்ணுறோம். ஸோ இந்த ஐ நாட் வந்து இங்கே 0. ஸோ இந்த மொத்த டேர்ம் வந்து மொத்தமாக 0 ஆயிரும். கரெக்டா? ஸோ உங்களுக்கு என்ன இருக்கும்? விஏ மைனஸ் விபி, இதை வந்து நம்ம டெர்மினல் வோல்டேஜ் விடி டினோட் பண்ணுறோம். அது வந்து இப்சிலான். ஸோ ஓப்பன் சர்க்கியூட் கேஸில் வந்து டெர்மினல் வோல்டேஜ் வந்து அந்த பேட்டரியோட பொட்டென்ஷியல் தான் இப்சிலான். ஸோ புரிஞ்சிச்சா? இப்போ அடுத்து வந்து நம்ம க்ளோஸ்ட் சர்க்கியூட் கேஸ் பார்க்கலாம். ஸோ க்ளோஸ் சர்க்கியூட் கேஸில் வந்து ஒரு அதே மாதிரி ஒரு பேட்டரி, இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வந்து ஆர், பேட்டரி வந்து இப்சிலான் வோல்ட், பாயிண்ட் ஏபி அது வந்து கனெக்ட் ஆகிருக்கு. எதுவுமே எக்ஸ்டர்னலாக எதுவுமே லோடே இல்லை. ஒரு க்ளோஸ் சர்க்கியூட் ஒரு ஷார்ட் சர்க்கியூட் மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து அதே ஐ நாட் ஒரு கரண்ட் எடுத்து நம்ம இப்போ கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜ் ரூல் அப்ளை பண்ணோம்னா என்ன நடக்கும்? ஸோ விஏ மைனஸ் இ ப்ளஸ் ஐ நாட் டைம்ஸ் ஆர் இஸ் ஈக்குவல் டு விபி. கரெக்டா? இந்த விஏலேருந்து இப்சிலான் வந்து ஸோ மைனஸ் இப்சிலான் ப்ளஸ் ஐ நாட் டைம்ஸ் ஆர். ஸோ நம்ம வந்து ட்ராவல் வந்து லெஃப்ட்லேருந்து ரைட் போகிறோம் இல்லையா. ஏலேருந்து பிக்கு போகும்போது, ஸோ லெஃப்ட்லேருந்து ரைட், ஐ நாட்டுக்கு ஆப்போசிட்டாக போகும்போது ப்ளஸ் ஐ நாட் இன்டூ ஆர் இஸ் ஈக்குவல் டு விபி. ஸோ இப்போ வந்து ஐ நாட்டோட வேல்யூ நம்மளுக்கு தெரியும். என்னது? இப்சிலான் டிவைடட் பை ஆர். கரெக்டாக? அந்த வோல்டேஜ் டிவைட் பை அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து இந்த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ இந்த ஐ நாட்டோட வேல்யூ இங்கே போட்டால் என்ன நடக்குது? விஏ minus epsilon plus epsilon by r into r is equal to vb ன்னு கிடைக்கும். ஸோ இந்த epsilon by r into r வந்து epsilon தான். ஸோ மைனஸ் epsilon plus epsilon கேன்சல் ஆகி ஸோ va மைனஸ் vb உங்களுக்கு வந்து 0ன்னு கிடைக்கும். ஸோ க்ளோஸ் சர்க்கியூட்டில் வந்து உங்களுக்கு டெர்மினல் வோல்டேஜ் வந்து 0. இது புரிஞ்சிச்சா? நெக்ஸ்ட் வந்து இன்னொரு ரெண்டு கேஸ் இருக்கு. செல் வந்து சார்ஜ் ஆகுது. the cell is being charged அப்படின்னா என்ன? இப்போ அதே ஒரு செல் வரைகிறேன். இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆர், இப்சிலான் தான் வந்து அதோட இஎம்எஃப். ஸோ செல் இஸ் சார்ஜ்னா கரண்ட் வந்து அந்த செல்லோட பாசிட்டிவ் டெர்மினலில் என்டர் ஆகுது, செல்லுக்குள்ளார நுழையுது. ஸோ கரண்ட் வந்து ஒரு ஐ, அதே ஏ பி பாயிண்ட்ஸ்க்கு நடுவில். ஸோ விஏ மைனஸ் விபி நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அதே கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜ் ரூல் அப்ளை பண்ண என்ன வரும்? விஏ மைனஸ் இ மைனஸ் ஐஆர் இஸ் ஈக்குவல் டு விபி. கரெக்டா? ஏன்னா ஏன் இந்த மைனஸ் ஐஆர், நம்மளும் லெஃப்ட் டு ரைட் போகிறோம், கரண்ட்டும் லெஃப்ட் ரைட் இருக்குது. ஸோ சேம் டைரக்ஷன் ஆஸ் கரண்ட் போகும்போது உங்களுக்கு சைன் கன்வென்ஷன் வந்து மைனஸ் ஐஆர். ஸோ இப்போ வந்து விஏ மைனஸ் விபி என்ன வருது? விஏ மைனஸ் விபி இஸ் ஈக்குவல் டு இப்சிலான் ப்ளஸ் ஐஆர். புரிஞ்சிச்சா? இதுதான் வந்து உங்களுக்கு விடி. இந்த கேஸில் இப்சிலான் ப்ளஸ் ஐஆர் தான் வந்து உங்களுக்கு விடி. இப்போ அடுத்து வந்து செல் இஸ் பீங் டிஸ்சார்ஜ். அதாவது ஒரு செல்லை விட்டு வெளியில் கரண்ட் போகுது. ஆர் இது வந்து இப்சிலான் வோல்ட்,
கரண்ட் வந்து I வெளில போகுது. அதே பாயிண்ட்ஸ் A அண்ட் Bக்கு நடுவில் தான் உங்களுக்கு வந்து டெர்மினல் வோல்டேஜ் கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ வந்து நம்ம A to B நம்ம கிர்ச்சாஃப் வோல்டேஜ் ரூல் அப்ளை பண்ணலாம். ஸோ VA மைனஸ் E ப்ளஸ் IR. ஏன்னா கரண்ட்டோட டைரக்ஷனுக்கு ஆப்போசிட்டாக நம்ம ட்ராவல் பண்ணுறோம். லெஃப்ட் டு ரைட் நம்ம போகிறோம், பட் கரண்ட் வந்து ரைட் டு லெஃப்ட் இருக்குது, B to A. ஸோ உங்களுக்கு வந்து ப்ளஸ் IR தான் வந்து சைன் கன்வென்ஷன் இஸ் ஈக்குவல் டு VB. கரெக்டாக VA மைனஸ் IR இஸ் ஈக்குவல் டு VB. இப்போ VA மைனஸ் VB என்ன? டெர்மினல் வோல்டேஜ் நம்மளுக்கு தேவை, இஸ் ஈக்குவல் டு E மைனஸ் IR. இது புரிஞ்சிச்சா? ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு டெர்மினல் வோல்டேஜ் when the cell is discharged. ஸோ இந்த 4 கேஸு புரிஞ்சிச்சா? ஓப்பன் சர்க்யூட்டில் வந்து உங்களுக்கு டெர்மினல் வோல்டேஜ் தான் EMF ஆஃப் தி பேட்டரி தான் வந்து உங்களுக்கு டெர்மினல் வோல்டேஜ். க்ளோஸ் சர்க்யூட்டில் வந்து உங்களுக்கு டெர்மினல் வோல்டேஜ் வந்து 0. செல் சார்ஜ் ஆகும்போது, அதாவது கரண்ட் வந்து செல்குள்ளார என்டர் ஆகும்போது EMF ப்ளஸ் IR, R வந்து இங்கே இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். டிஸ்சார்ஜ் ஆகும்போது கரண்ட் வந்து செல் விட்டு வெளில போகும்போது E மைனஸ் IR, அதான் வந்து உங்களுக்கு டெர்மினல் வோல்டேஜ். இதான் வந்து டெர்மினல் வோல்டேஜோட கான்செப்ட். இதை புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ அடுத்து வந்து நம்ம மீட்டர்ஸ் போகலாம். கேல்னோமீட்டர், அடுத்து அம்மீட்டர், வோல்ட்மீட்டர் பார்க்கலாம். ஸோ கேல்னோமீட்டர்னா என்னென்னா, இது ஒரு டிவைஸ். அது வந்து இதை யூஸ் பண்ணி நம்ம ஒரு கரண்ட் இருக்கா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். வெதர் கரண்ட் இஸ் present or not, கரண்ட் இருக்கா இல்லையா அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். இந்த வோல்ட் மீட்டர், இந்த கேல்னோமீட்டர் வந்து கேன் மெஷர் ஸ்மால் கரண்ட்ஸ், அதாவது ரொம்ப சின்ன கரண்ட் வந்து நம்ம மெஷர் பண்ண முடியும். கேன் மெஷர் ஸ்மால் கரண்ட்ஸ். இன்னொரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னா, இந்த கேல்னோமீட்டரை யூஸ் பண்ணி நம்மளால வோல்ட் மீட்டர், அம்மீட்டர் எல்லாமே கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும். வோல்ட் மீட்டர் and ammeter can be constructed. ஸோ இப்போ நான் கேல்னோமீட்டர் ரிலேட்டடாக ஒரு 2 இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ் மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து ஃபுல் டிஃப்ளெக்ஷன் கரண்ட் அப்படின்னு சொல்லுவோம், ஐஜின்னு நோட் பண்ணுறோம். இது வந்து ஃபுல் டிஃப்ளெக்ஷன் கரண்ட். இந்த ஃபுல் டிஃப்ளெக்ஷன் கரண்ட் என்ன? இந்த கேல்னோமீட்டர் வழியாக எவ்வளோ மேக்ஸிமம் கரண்ட் வந்து ஈஸியாக பாஸ் ஆக முடியாது, சேஃபாக பாஸ் ஆக முடியும். இந்த கேல்னோமீட்டர் டிஸ்ட்ராய் பண்ண முடியாமல் எவ்வளோ மேக்ஸிமம் கரண்ட் பாஸ் ஆக முடியும். மேக்ஸிமம் கரண்ட் தட் கேன் பாஸ் சேஃப்லி, டிஸ்ட்ராய் பண்ணாமல் எவ்வளோ மேக்ஸிமம் கரண்ட் பாஸ் ஆக முடியுன்றது தான் வந்து ஐஜி, ஃபுல் டிஃப்ளெக்ஷன் கரண்ட். அடுத்து வந்து கேல்னோமீட்டர் ரெசிஸ்டன்ஸ் ஒன்று இருக்குது. அந்த கேல்னோமீட்டர் அந்த எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆகிறதுக்கு எவ்வளோ ரெசிஸ்டன்ஸ் சர்க்யூட் பண்ணுன்றது, எவ்வளோ ரெசிஸ்டன்ஸ் கொடுக்குன்றது தான் கேல்னோமீட்டர் ரெசிஸ்டன்ஸ். அதை வந்து நம்ம ஜின்ட்டு நோட் பண்ணுவோம். ஸோ இந்த ஐஜிஜி புரிஞ்சிருச்சா? இதான் வந்து கேல்னோமீட்டர். இப்போ வந்து நம்ம அம்மீட்டர், வோல்ட் மீட்டர் எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது, அந்த ஒரு சில ஃபார்முலா மட்டும் நம்ம பார்க்கலாம். இன்னொன்று, கேல்னோமீட்டர் வந்து நம்ம இப்படி ஜின்னு தான் டினோட் பண்ணுவோம். சிம்பிள் வந்து ஜி. வந்து அம்மீட்டர், அம்மீட்டரோட சிம்பிள் வந்து ஏ, ஜிக்கு பதிலாக ஏ. ஸோ இது வந்து எதுக்குன்னா கரண்ட் மெஷர் பண்ணுறதுக்கு தான். மெஷர் கரண்ட், ஒரு சர்க்யூட்டில் எவ்வளோ கரண்ட் போகுது அப்படின்றது மெஷர் பண்ணுறதுக்கு தான் உங்களுக்கு அம்மீட்டர். இது வந்து எப்பயும் நீங்கள் வந்து எந்த ரெசிஸ்டன்ஸ் கூட கரண்ட் கண்டுபிடிக்கணுமோ அந்த ரெசிஸ்டன்ஸ் கூட நீங்கள் சீரீஸில் கனெக்ட் பண்ணுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ் ஆர் கூட எவ்வளோ கரண்ட் போகுது அது வழியாக அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா இது கூட இந்த அம்மீட்டர் வந்து சீரீஸில் கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அம்மீட்டரோட ரீடிங் கிடைச்சு. ஐடியலாக அம்மீட்டரோட ரெசிஸ்டன்ஸ் வந்து 0 ஐடியலாக. ஆனால் எப்பயுமே ரியல் லைஃப்பில் வந்து உங்களுக்கு அம்மீட்டரில் கொஞ்சம் கம்மியான ஒரு ஐஜி இன்டூ ஜி பை ஐஏ மைனஸ் ஐஜி, இதுதான் வந்து ஷண்ட் ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ. ஓவரால் ரெசிஸ்டன்ஸ் அந்த அம்மீட்டரோட எவ்வளோ இருக்கும்,
இதான் வந்து அம்மீட்டர் இல்லையா. ஸோ இது வந்து எஸ்ஸும் அந்த ஜியும் வந்து பேரலாக இருக்குது. எஸ்ஸும் இங்கே இருக்க அந்த ஜியும் வந்து பேரலாக இருக்குது. ஸோ பேரலல் காம்பினேஷனோட ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸ் என்ன? ஸோ அம்மீட்டர் ரெசிஸ்டன்ஸ் வந்து ஆர்ஏ தான் வந்து அம்மீட்டர் ரெசிஸ்டன்ஸ்னு வச்சுப்போம். ஸோ இந்த 1/RA is equal to 1/S plus 1/C. ஸோ RA இதுலேருந்து எப்படி கண்டுபிடிக்கலாம்? G into S divided by G plus S. கரெக்டா? ஸோ அம்மீட்டர் ரிலேட்டடாக இது ரெண்டும் தான் மெயினாக உங்களுக்கு ஃபார்முலா. அதுக்கப்புறம் நான் அம்மீட்டர் பற்றி சொன்ன ஒரு சில இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் அம்மீட்டர். அம்மீட்டர் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து அடுத்து நம்ம வோல்ட் மீட்டர் பற்றி பார்க்கலாம். வோல்ட் மீட்டர் வந்து இதோட சிம்பிள் வந்து V. இது வந்து பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் மெஷர் பண்ணும். மெஷர் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் டெல்டா V. என்ன இது ரெண்டுக்கும் இப்போ ஒரு ரெசிஸ்டர் இருக்கு, இதுக்கு நீங்கள் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் மெஷர் பண்ணணும்னா அந்த வோல்டேஜ் வோல்ட் மீட்டரை வந்து பேரலல்ல அது கூட கனெக்ட் பண்ணும். ஓகேவா? கனெக்டட் இன் பேரலல். அம்மீட்டர் வந்து சீரீஸில் கனெக்ட் பண்ணும், இது வந்து கனெக்டட் இன் பேரலல். ஐடியலாக ஒரு வோல்ட் மீட்டருக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும், இன்ஃபினிட்டி இருக்கும். ஆனால் ரியல் லைஃப் சுச்சுவேஷன்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப எவ்வளோ அதிகமான ரெசிஸ்டன்ஸ் முடியுமோ அவ்வளோ அதிக ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். ஏன் இன்ஃபினிட்டி இருக்கணும்னா இந்த வோல்ட் மீட்டர் வழியாக நம்ம எந்த கரண்ட்டும் போகக்கூடாதுன்னு நினைப்போம் இல்லையா. இந்த மொத்த கரண்ட்டும் 6 வழியாகவே போச்சுன்னா தான் உங்களுக்கு கரெக்ட் ரீடிங் கிடைக்கும். ஸோ அதான் வந்து மெயின் ரீசன் ஏன் வந்து இன்ஃபினிட்டி இருக்குது. இப்போ வந்து அம்மீட்டர் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண மாதிரி வோல்ட் மீட்டரும் நம்ம எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலான்னு பார்ப்போம். வோல்ட் மீட்டருக்கு வந்து என்ன பண்ணுறோம்? கேல்வனோமீட்டர் அதுக்கு சீரீஸில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் கேட்குறோம். அங்கே வந்து அம்மீட்டருக்கு வந்து பேரலில் வச்சோம், இங்கே வந்து சீரீஸில் வந்து ஒரு ஆர்வின்ற ஒரு ரெசிஸ்டன்ஸ் வைக்கிறோம். ஸோ கேல்வனோமீட்டர் அதே மாதிரி தான். நமக்கு கொடுத்துருக்க கேல்வனோமீட்டரோட ஃபுல் டிஃப்ளெக்ஷன் கரண்ட் வந்து ஐஜி, ரெசிஸ்டன்ஸ் வந்து ஜி. நம்மளுக்கு தேவைப்படுற வோல்ட் மீட்டர் வந்து ஒரு 0லேருந்து விஎம் வோல்ட் வரைக்கும் மெஷர் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம்னா நம்ம என்ன ஆர்வி கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஎம் பை ஐஜி மைனஸ் ஜி. இதுதான் வந்து நம்ம கனெக்ட் பண்ண வேண்டிய ஆர்வியோட ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ. அதே மாதிரி இப்போ மொத்தமாக இந்த வோல்ட் மீட்டர் இருக்கு இல்லையா, இதை வந்து வோல்ட் மீட்டர், இதுலேருந்து தான் நம்ம வந்து வோல்டேஜ்லாம் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கண்டுபிடிப்போம். ஸோ இந்த வோல்ட் மீட்டர்லேருந்து ஓவரால் வோல்ட் மீட்டர் ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வோல்ட் மீட்டர் ரெசிஸ்டன்ஸ் அது என்ன? ஜி பிளஸ் ஆர்வி தான், சிம்பிள். ஏன்னா இந்த ஜியும் இந்த ஆர்வியும் வந்து சீரீஸில் இருக்குது. ஸோ சம் ஆஃப் ரெசிஸ்டன்சஸ் தானே சீரீஸில் ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ வோல்ட் மீட்டர் ரெசிஸ்டன்ஸ் வந்து ஜி பிளஸ் ஆர்வி. இதுதான் வந்து மீட்டர் வோல்ட் மீட்டர். அதுக்கப்புறம் கேல்வனோமீட்டர் ரிலேட்டடாக ஒரு சில கான்செப்ட்ஸ், ஒரு சில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ், அதுக்கப்புறம் ஃபார்முலா நான் கொடுத்துருக்கிறது. ஸோ இதுக்கு மேலே இது ஆக்சுவலாக இது உங்கள் போர்ஷன்ஸில் இல்லை. ஸோ எதாச்சும் ஏதாவது ஒரு சில கொஷின் கேட்டாங்கன்னா ஈஸியாக தான் இருக்கும். ஸோ நான் இதில் நடத்துனதில் வச்சு நீங்கள் வந்து ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இதோட நம்ம கரண்ட் எலக்ட்ரிசிட்டியோட எண்டுக்கு வந்திருக்கோம். இதுக்கப்புறம் நம்ம அடுத்தடுத்த சாப்டர்ஸில் பார்க்கலாம். ஸோ கரண்ட் எலக்ட்ரிசிட்டி புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ. அடுத்த கிளாஸஸில் மீட் பண்ணலாம்.